அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 19/3/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த மூணுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.2% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஒரு ப்ராப்பர் இன்சைட் கேண்டில், ஒரு ப்ராப்பர் கன்சாலிடேஷனுக்கான இண்டிகேஷனுங்க இந்த டவ் ஜோன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்க ப்ரைஸ் ஆக்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக கீழே தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனுக்கான இண்டிகேஷன் தான். எஸ்என்பி கூட மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் கேப் அப் சஸ்டெயின் ஆகிருக்கு. அது செல் ஆஃப் ஆகியிருந்தாலுமே ஆஃப்டர்நூனில் கேப் அப் சஸ்டெயின் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.8% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. சேம் அதே தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸோட 10 இயர் பாண்டியில் பார்க்கணும். அது இந்த விக்ஸ் பார்த்திங்களா, விக்ஸ் வந்து 14.3 முடிஞ்சிருக்குங்க. ஒரு ஃபெட் மீட்டிங் இருக்குது நாளைக்கு. என்ன பண்ணணும், மார்க்கெட்டு பயங்கரமாக எகிரி குதிச்சு மேலே போகணும். 15, 16, 17 அப்படின்னு போகணும். ஆனால் போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபெட் மீட்டிங்கில் வரப்போ அவுட்கம் பார்த்து மார்க்கெட் பயப்படலான்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை பார்த்து மார்க்கெட் பயப்பட்டால் தான் அந்த ஈவெண்ட்டோட அவுட்கமுக்கு அப்புறம் அதை பார்த்து பெருசாக ரியாக்ட் பண்ணுவோம். இவன் பயப்படவே மாட்டான். அதனால் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது 99.99% கன்ஃபார்மான விஷயம் தான். ஆனாலுமே ஜெரம் பவல் வந்து பேசுகிறது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்கேஸ் இன்றைக்கி நைட்டு மார்க்கெட் மேலே போல் விக்ஸ் மேலே போச்சுன்னா கூட ஓகே, மார்க்கெட் பயப்படுது அப்படிங்கிறத அர்த்தம். அப்படி இல்லைனா ஜெரம் பவல் பேசினாலுமே அந்த மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம வந்து அப்படியே இந்த பக்கம் போய் யூஎஸோட 10 இயர் பாண்டியில் பார்த்தா இவன் வந்து கரெக்டாக வந்து மேலே போயிருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.3 ரேஞ்சுக்கு போயிட்டான். மேலே தான் ஏறிட்டு இருக்கான். இது மார்க்கெட்டுக்கு நல்லதே கிடையாது. அடுத்து க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெறித்தனமாக பிரேக் அவுட் ஆகி ஒரு 2% பக்கம் மேலே போயிருக்கான். இப்போ 82 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவுமே இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. அடுத்து யூஎஸோட ஏடிஆர் நம்ம இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். நேற்று ஸோ ஐசிஐசிஐ ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஹெச்டிஎஃப்சி 0.5% நெகட்டிவ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ பயங்கரமான நெகட்டிவ். இவன் வந்து க்ளோஸ் டு 2%, இவன் வந்து க்ளோஸ் டு 1.5% நெகட்டிவ். ஆனால் ஏடிஆரை பார்க்கும்பொழுது இன்ஃபோசிஸ் ஸ்லைட்லி நெகட்டிவ், ஐசிஐசிஐ 0.5% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி 1.5% பாசிட்டிவ், விப்ரோ 1% தான் நெகட்டிவ். அப்படிங்கும்போது இந்த ஏடிஆர் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ இங்கே இருக்க ரேஞ்சை விட இங்கே வந்து நல்லா தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அடுத்து நம்ம அப்படியே எஃப்ஐடி பக்கம் வந்திங்கன்னா கடைசியாக ஒரு நல்ல நாளாக பார்த்து இவங்களோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துச்சு. 10,000 கோடி 12,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. டிஐ வந்து 2,200 கோடி வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. இவங்க 2,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் எஃப்ஐஐ பெருசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்தியன் மார்க்கெட்டில். எலெக்ஷனோட அவுட்கம் ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலோ, அப்படி இல்லை அப்படின்னா அந்த அவுட்கம் வந்ததுக்கப்புறமாவோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தாங்க இருக்குது. அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா, டவ் ஜோன்ஸ் ஃப்ளாட், எஸ்என்பி ஃப்ளாட், நாஸ்டாக் நெகட்டிவ், ஓகே, டாக்ஸ் நெகட்டிவ், ஃப்ரான்ஸ் நெகட்டிவ், ஃபிட்ஸே நெகட்டிவ், எல்லாருமே வெறித்தனமாக நெகட்டிவாக இருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் நம்மளுடைய நிக்கி மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வருது. 8 மணிக்கு வருதுங்க. அந்த டிசிஷனில் ஏதாவது குழப்பி விட்டாங்க அப்படின்னா அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி தைவான் எகிரி குதிச்சு 2% பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அப்போ ஏஷியன் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் உலகத்தில் வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டி எங்கே தட்டுப்படவே இல்லை. எல்லாம் சேஃப் பாயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. நெகட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,069 அப்படிங்கிற ரேஞ்சில் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 135 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து 22, 135 க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படி கணக்கு வச்சு பார்க்கும்போது 0.3% நெகட்டிவ், அதாவது 67 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் டவுனாக காமிக்கிறான். நம்ம நிஃப்டியில் அதே 67 பாயிண்ட்டை ஃபேக்டர் இன் பண்ணணும் அப்படின்னா இருங்க, நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நிஃப்டியில். ஓகே, 67 பாயிண்ட்டை நம்ம வந்து இதில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 21,980 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆக போகிறான். இந்த 22,000 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 22,000 மதிக்கவே மாட்டேங்குதுங்க மார்க்கெட்டு. நேற்று கூட பாருங்கள் 22,000 கீழே போனால் 955 வரைக்கும் போனால் டப்புன்னு வந்து திருப்பி 22,000 மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ மார்க்கெட்டில் புல்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை கீழே போகவே விட மாட்டுறாங்க. ஆனால் எத்தனை தடவை தான் சப்போர்ட் பண்ண முடியாது.
இந்த கதவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை 2 தடவை 3 தடவைலாம் இடிக்கும்போது ஓகே, 4வது தடவை 5வது தடவை இடிக்கப்படும் போது கதவுகள் திறக்கப்படும் என்பதே வந்து வரலாற்று உண்மை. இந்த விஷயத்துலேயும் அப்படி தான், நம்மளுடைய நிஃப்டி விஷயத்துலேயும் அப்படி தான். ஆனால் இந்த ப்ராப்பராக ஒரு டபுள் டாப் போட்டு மேலே வந்திருக்கு. அதனால் இது வந்து ஒரு ஹையர் கன்ஃபர்மேஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலுமே இது நேற்றத்தோட டேலோ, அதாவது 21,917ங்கிறத உடைக்கப்படும் போது கண்டிப்பாக நிஃப்டியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இவன் கீழே விழுந்து தீர்வான். அதுதான் இந்த டபுள் டாப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதாகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஹையர் கன்ஃபர்மேஷனில் மேலே போயிருக்கலாம். இந்த இடத்துல கூட பாருங்கள், ஆல்ரெடி இதே இடத்துல தான் வந்து கன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. ஸோ 900ங்கிறது மிகப்பெரிய ரேஞ்சாக இருக்குது. இப்போ 22,000ோட இந்த 900க்கு தான் மார்க்கெட் அதிக ரெஸ்பெக்ட் கொடுக்குது. அதுக்கு பிரேக் ஆகிற பட்சத்தில் வெறித்தனமாக கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நிறையா தடவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 21,900ல். ஸோ அந்த சப்போர்ட் இன்றைக்கி கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்க சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆனாலே அன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆக போகுது அப்படிங்கிறதான் இண்டிகேஷன். இன்றைக்கும் மார்க்கெட் முரட்டு கன்சால்டேஷனை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஃபெட் ஈவெண்ட் இருக்குல்ல, அதனால் வந்து அதை அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எதுவும் ஆகக்கூடாது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த கேப் டவுன் ஆகுது பார்த்திங்களா, இந்த கேப் டவுனுக்கு அப்புறம் இன்றைக்கி அவுட் சைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அது கீழே போகுதுன்னா நேற்று மாதிரியே தலைவன் வந்து இந்த S1 கிட்ட வந்து ப்ரீவியஸ் டே லோ கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவான். இன்றைக்கி 22,000க்கு மேலேயே வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா அவுட் சைட் சிபிஆர் வந்துச்சுன்னா ட்ரெண்டிங் டே வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது, மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவிட்டிலாம் இல்லை. அதனால் சப்போஸ் இந்த S1 PDL ரெண்டையுமே தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டே வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. இந்த அவுட் சைட் சிபிஆர் மதிக்காமல் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வெறும் 5% தான் வாய்ப்பு. மீதி இருக்க 95% வாய்ப்பு. சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். அதே மாதிரி மேலே போச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துடும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கீழே கேப் டவுன் ஆகிற மார்க்கெட்டு இப்படி மேலே போனால் அப்படின்னா சிபிஆர்லேருந்து ரிவர்சல் எடுத்து கீழே வந்துடுவான். இல்லை சிபிஆரும் பிரேக் அவுட் ஆகி மேலே போனான்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் டே ஹை R1 இது ரெண்டில் ஏதோ இடத்துல வந்து ரிவர்ஸ் எடுத்து கீழே வந்துடுவான். அப்படி இல்லைனா கீழே போனான்னா திருப்பியும் இங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து மேலே வந்துடுவான். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியில் இருக்கிற ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கிற பேட்டர்ன்ஸு. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியில் அதே 0.3% வந்து நம்ம கேப் டவுனாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கே போகிறாங்க, ரொம்ப கீழே வராங்க. ஒரு 200 பாயிண்ட்டு பக்கமாக கேப் டவுன் காட்டுறான். 46,448 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து தலைவன் ஓப்பன் ஆக போகிறான். சிபிஆருக்கு நடுவில் ஓப்பன் ஆக போகிறான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சிபிஆர் கிடையாது, இப்போ அவுட் சைட் சிபிஆர் கிடையாது, டிசெண்டிங் வைடு சிபிஆர். அப்போ வைடு சிபிஆர்னால் என்ன இண்டிகேஷன்? கன்சால்டேஷன் தான் இண்டிகேஷன். நிஃப்டிலையும் கன்சால்டேஷன் தான் காட்டுறான், பேங்க் நிஃப்டிலையும் கன்சால்டேஷன் தான் காட்டுறான். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டி கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நிஃப்டியில் சொன்ன சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். சப்போஸ் மார்க்கெட் கீழே போனால் இது ப்ரீவியஸ் டே லோக்கிட்டேருந்து, அதாவது 46,000 தான் அவன் சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ அந்த ரவுண்ட் நம்பர்கிட்டேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே R1லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் சிபிஆருக்கு போச்சு அப்படின்னா ஒயிட் சிபிஆர் அப்படிங்கிறனால கீழே இருந்து கேப் டவுன் இன்றைக்கி ஆக்சுவலி பேங்க் நிஃப்டியோட கேப் டவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே சிபிஆர் கிட்ட தான் இருக்க போகுது. அது வந்து கீழே இல்லை, நிஃப்டிக்கு தான் அது கீழே இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு இதை பார்க்க தேவையில்லை. ஸோ சிபிஆர்லேருந்து மேலே போனாலுமே R1லேருந்து கீழே, R1 PDHலேருந்து கீழே வந்துடுவான். கீழே வந்தால் S1 PDலேருந்து ரிவர்ஸாகி மேலே போயிடுவான். இதை தாண்டி சப்போஸ் அவன் கீழே போகிறான்னா இந்த 46,000 தாண்டி கீழே போனால் ட்ரெண்டிங் ஆவான். அப்படி இல்லைனா மேலே R1ஐயும் தாண்டி 46,870 தாண்டி மேலே போனால் தான் ட்ரெண்டிங் ஆவான். ஸோ இது நடக்கிறதுக்கு நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி முன்னாடியே ஒரு 5% தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 95% மார்க்கெட்டில் ரிவர்சல் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு தான் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஃபின் நிஃப்டிலையும் சேம் பேங்க் நிஃப்டியில் சொன்ன அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். எல்லா பிவட்லேயுமே ப்ரைஸ் ரிவர்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. S1க்கு கிட்ட வந்துச்சு அப்படின்னா ரிவர்சல், R1க்கு மேலே போதா ரிவர்சல். ஸோ அதை தாண்டி ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. பட் வந்தால் அதையும் நீங்கள் பார்த்து ட்ரேட் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நிஃப்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ராப்பராக பாருங்கள், கரெக்டாக ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுறானா. நம்ம வந்து இது எப்படி கூட போட வேணாம், நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா இப்படி தான் போடணும். அப்போது இவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கிறான். அப்போது தலைவன் வந்து இன்னும் ஒரு முடிவு எடுக்காமல் இருக்கிறான். ஓகே, நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி வந்துட்டோம், இருந்தாலும் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, ப்ரீவியஸோட இந்த கன்சால்டேஷனில் சப்போர்ட்டுக்கிட்ட அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம வந்து இங்கேயே கன்சால்டேஷன் ஆக்கி மேலே போயிடுவோமா இல்லை கீழே போயிடுவோமா அப்படிங்கிற முடிவு அவன் வந்து இன்னைக்கு எடுக்கவே இல்லை நிஃப்டி. ஆனாலுமே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுதுங்க 1 hourல நிஃப்டியில். பார்த்திங்களா, இவ்வளோ நாள் வந்து பேங்க் நிஃப்டியில் தான் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிஃப்டிலேயே வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சு.
அப்போது அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இங்கே இருக்கான் மேலே ட்ரெண்ட் லைன் கிட்ட இருக்கான், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தான்னா இங்கே வருவான். இங்கே வந்து இப்படி வெடிச்சு மேலே போக போகிறானா இல்லை இப்படி வெடிச்சு கீழே போக போகிறானா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பார்க்கும்போது அவன் இப்படி வெடிச்சு கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து அப்போது இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எந்த முடிவும் எடுக்க வேணாம். சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ண உடனே நீங்கள் முடிவு எடுக்க வேணாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெண்ட் லைனை, இதையும் தாண்டி மேலே போனால் தான் இந்த வந்த கன்சாலிடேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அப்சைட் மூவ் கொடுத்துருவான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் கீழே தான் போவான். ஸோ இவன் மேலே போவானா கீழே போவானா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னுடைய கணிப்புப்படி மார்க்கெட் இதுக்கப்புறம் பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவன் கீழே வருவான், வந்து இதை உடைப்பான், இவன் கீழே செல்வான் என்பது என்னுடைய கணிப்பு. நம்ம பார்ப்போம் அதை. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சப்போர்ட்டுக்கிட்டே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டான் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி. அந்த பெரிய ட்ரையாங்கிள் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஆனாலுமே இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்க கண்டினியூஸாக ரெட் கேண்டிலாகவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது டோஜி கேண்டில் ஃபாலோட் பை ஒரு க்ரீன் கேண்டில், புல்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. இருந்தாலுமே இது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கே வராமல் இப்போ வந்திருக்கு. அதனால் இது ஒரு ஃபேக் மூவாக இருந்து திருப்பி மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டாங்கன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது டப்புன்னு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து மேலே போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, கன்சாலிடேஷனுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை கீழே உடச்சாலுமே இப்போ நிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வராமல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இப்போ எனக்கு தெரியல. ஏன்னா சப்போர்ட் எடுக்கிறாங்க. சப்போஸ் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டா அப்புறம் நம்ம பார்த்துப்போம். பட் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் மார்க்கெட் பெருசாக மேலே போகாது, அதில் மட்டும் நான் உறுதியாக இருக்கேன். இன்கேஸ் மேலே போனாலுமே இந்த 47,000 இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. இந்த ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து மார்ச் மாதமா ஏப்ரல் மே 2 மாதம் இருக்குது. ஸோ இந்த 2 மாதமே எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி மொரட்டு கன்சாலிடேஷனை போட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அப்படி கன்சாலிடேஷன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இதை உடைக்கிற பட்சத்தில் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போனாலுமே இதோட லோ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த 44,500, அதை தாண்டி கீழே போக மாட்டான். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவன் சுற்றுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனும் கூட. ஒரு 2 மாதத்தோட ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில்